வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா, நம்ம மித்ராவை சாடுன்னு சாடுறாங்க பவானி. இந்த பாரு, இந்த மித்ரா கேடு கெட்டவனி பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கனால தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா பாரதி, நீ பாரதி கழுத்துல எந்த காரணத்துக்காக ஆதி நீ தாலி கட்டுன அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், இவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்துச்சு. எப்படி ஞாபகம் இவன் தாலி கட்டுனா அப்படின்னு அந்த சாக்கில் கேட்குறாங்க நம்ம பவானி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தான் பாரதியோட கணவர், அதனால தான் நான் தாலி கட்டினேன், என்னோட மனைவி தான் பாரதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன சொல்கிறா ஆதி, உங்கள் அம்மா சாரதா சாவுக்கு காரணமே இந்த பாரதி தானே அப்படின்னு உசுப்பேத்தி ஒரு பெரிய இடியை நம்ம ஆதி தலையில் இறக்குறாங்க பவானி. அதோட சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன ஆனாலும் சரி நானும் ஆதியை சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஆதிக்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ண இப்படி ஒரு இடியை இறக்குறாளே இந்த பவானி அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம பாரதி. அந்த நேரத்தில் தான் நம்ம பார்த்தோன்னா, நம்ம பாரதி மௌனமாக இருக்காங்க. ஒருவேளை ஏன் இந்த பவானி சாரதா என் அத்தை இவ அடைச்சி வச்சிருக்கக்கூடாது, இவ வீட்டில் மர்மமாக ஒருத்தங்களை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அது ஏன் அத்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணம் வருது. இந்த துறையையே இந்த பாடுபடுத்தி அவனை கொல்லதுக்கெல்லாம் இவ்வளோ முயற்சி செய்து சதி பண்ணவ இந்த பவானி நிச்சயமாக சொந்த அக்காவுக்கே சூனியம் வைக்க அளவுக்கு இவ மோசமானவ தான். கண்டிப்பாக என்னோட அத்தை உயிரோடி தான் இருக்காங்க. இனி அடுத்த ஸ்டெப்பு நான் கண்டிப்பாக அத்தையை என் கணவர்கிட்ட கொண்டு போய் நிரூபிக்கணும், இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது பவானி அப்படின்னு போட்டு உடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே சொல்கிறாங்க, கண்டிப்பாக நிரூபிப்பேன் ஆதி, உங்கள் அம்மா காணாமல் போனாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எல்லாம் அது வேற கதை. ஆனால் அவங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், ஒருவேளை இவளுக்கு டவுட் வந்துட்டோம், நம்ம தான் சாரதாவை மறைச்சி வச்சுருக்கோம் நீ அப்படின்னு அவளை உயிரோடு இருக்கக்கூடாது, விடக்கூடாது, அவளை கொன்னுறணும் அப்படின்னு அவள் இருந்தால் தானே இந்த பாரதி நான் தான் காரணம்னு இவ போட்டு கொடுக்க முடியும், அந்த சாரதாவை கதையாக போய் தீர்த்து தள்ளிடணும் அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க. ஆனால் அந்த சாரதா அம்மாவை நம்ம பவானிப்பட்டியிலேருந்து மீட்டு கொண்டு வராங்க நம்ம பாரதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம பாரதி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. அது வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா கையோடு இழுத்துட்டு வராங்க மண்டபத்துக்கு. நம்ம மித்ரா மாலையும் கழுத்தில் நின்னவங்க அரண்டு போய் நிற்கிறாங்க. இனி இந்த மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணது வேஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல பவானி நினச்சிக்கிட்டு நம்ம ஆதியை பார்க்குறாங்க. இந்த பாரு, இந்த மித்ரா கேடு கெட்டவ தான், அதனால தான் பாட்டிக்கு இவ்வளோ பற்றி உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்தாங்க. சரி, இந்த மித்ரா கழுத்தில் தாலி கெட்டாலும் பரவாயில்ல, நீ அதோடு நின்று இருக்கலாமே, எதுக்காக நீ இந்த பாரதி கழுத்தில் தாலியை கட்டின அப்படின்னு சொல்லினோம். நம்ம பாரதியை பார்க்குறாங்க. பாரதி மௌனமாக அப்படியே சைலண்டாக இருக்கிறாங்க. அவருக்கு பழைய ஞாபகம் ஒன்றும் இல்லை, நான் தான் அவரோட மனைவி அப்படின்னு ஞாபகமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னோட புருஷனுக்கு அந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம பாரதிக்கு பாவம் தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்க நேரம் நம்ம ஆதி சொல்கிறாங்க, இது என்னோட மனைவி, எனக்கு ஏற்கனவே பாரதியோட கல்யாணம் ஆயிருக்கு, எங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அப்படி இருக்க நேரம் எனக்கு எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், என்ன என் புருஷனுக்கு பழைய நினைவுகள் இருந்தால் நான் தான் அவரோட மனைவி அப்படின்னு உள்ள விஷயம் தெரியுமா அப்படின்னு சாக்காராங்க. நம்ம பவானிக்கும் தூக்கி வாரி போடுது. உண்மை தெரிஞ்சுதான் இந்த ஆதி தாலி கட்டுனானா பாரதி கழுத்தில், இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு இந்த பாரதி பயந்து தொலைச்சா, இப்போ என்னன்னா இவனுக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு மிரண்டு போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சொல்கிறாங்க, பவானி ஒரு பெரிய இடியை நம்ம ஆதி தலையில் உருட்டி தள்ளுறாங்கன்னு சொல்லலாம்.
இந்த பாரு ஆதி, இந்த பாரதியை நல்லவனி மட்டும் நினச்சிடாத. உங்கள் அம்மா சாரதா சாவுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு வந்து ஒரு இடியை போட நேரம், என்ன இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? சித்தி எதுக்காக இப்படி ஒரு புதிரை தூக்கி போடுறாங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரம், பாரதியால் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்ய முடியாது. அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா சாவுக்கு இந்த பாரதி ஒன்றும் காரணமாக இருக்காரு அப்படின்னு வந்து பார்க்க நேரம், பரிதவிப்போடு நம்ம பாரதி பார்த்து சொல்கிறாங்க, ஆதி உங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து உங்கள் அம்மாவுக்கு எந்த நிலைமைக்கும் நான் நிச்சயமாக காரணம் இல்லை, நான் அதை நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன இவ இப்படி சொல்லுறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இவன் நிரூபிக்கிறதுக்கு அந்த சாரதா உயிரோடு இருந்தால் தானே, அவள் வீட்டில் நான் வந்து அவளை அடைச்சி கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன், இனி அவளுக்கு உயிரோடையே இருக்கக்கூடாது, அவளுக்கு உயிரை எடுத்துடணும் அப்படின்னா தான் இந்த பாரதியால் கண்டுபிடிக்கக்கூடாது, சாரதாவின் ரகசியம் அப்படியே மூடி மறைச்சதாட்டே இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திட்டம் எல்லாமே சொதப்பிடுச்சு. இந்த மித்ரா செய்த ஒவ்வொரு செயலாலையும் இந்த கல்யாணம் மித்ரா கூட நடக்காமே போயிடுச்சு. இப்போ மித்ராயை வச்சு எந்த இடம் வந்து யூஸும் இல்லை அப்படின்னு வந்து பவானி வந்து தூக்கி எறிகிறாங்க. நம்ம ஆனந்து எப்படியாவது வந்து இந்த மித்ராவை வந்து கழுத்தில் தாலி கட்டி என் வீட்டுக்கு மருமகளாட்டு வந்து இந்த வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு மருமகளாக நான் மித்ராவை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து நினைக்கிறாங்க. நல்ல வேலை அன்னை வந்து கரெக்டாக அன்னி கழுத்தில் தாலியை கட்டி மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆனந்த் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் நம்ம பாரதி வந்து யோசித்து பார்க்குறாங்க பழைய காலத்தில் நடந்ததை. சாரதாமா இறக்கலை, அவங்க வந்து ஒரு வேளை இந்த பவானி துறையெல்லாம் இப்படி அடைச்சி வச்சு அப்படி இப்படின்னு கொடுமைப்படுத்துற மாதிரி அவள் வீட்டில் மர்மமான முறையில் ஒருத்தங்களை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணாலே அது ஏன் சாரதாமாவை இருக்கக்கூடாது? நிச்சயமாக அவங்க தான், அவங்க இறப்பில் ஒரு மர்மம் இருக்கே, அது வந்து பார்த்தா இந்த மர்மத்துக்கு விட சாரதமாக இறக்கலை, அதுதான் வந்து தெளிவான உண்மை அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து நம்ம பாரதி கப்புனி பிடிச்சிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து நம்ம பவானி வீட்டை வந்து நோண்டி நொங்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம சாரதாமா ரூமுக்குள்ளே அடைப்பச்சு தன்னோட தங்கச்சியால் கொடுமைப்படுத்தி சொத்துக்காக வந்து அவங்கள வந்து இத்தனை வருஷம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறது பவானி தான், பவானியும் ஏகாம்பரமும் சேர்ந்து தான் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து நம்ம இந்த பாரதி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாரதாமாவை அந்த பவானி கிட்ட இருந்து மீட்கிறாங்க, ஆதிக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பாருங்கள், உங்கள் அம்மாவின் நிலைமைக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னேன்ல, உங்கள் அம்மா சாகலை, உயிரோடி தான் இருக்காங்க. இத்தனைக்கும் காரணம் உங்கள் சித்தி தான். எல்லாருமே இந்த பணத்துக்காக தான், உங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் அடைஞ்சிடணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தினால தான் உங்கள் அம்மாவையும் கொடுமைப்படுத்தி நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர விடாமல் சரி பண்ணது அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஆதி வந்து என் சொந்த சித்தி இப்படி ஒரு சூனியத்தை வச்சுருக்காங்களா அப்படின்னு வந்து பேரஞ்சதுக்காங்க நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானி இப்போ இந்த பாரதி இந்த நான் அடைச்சி வச்சுருந்த சாரதாயை மீட்டு கொண்டு ஆதிக்கிட்ட கொண்டு சேர்த்துட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே தெரிஞ்சு இப்போ கொந்தளிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறந்து போய் நிற்கிறாங்கங்க.